உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு. இங்கதான் இயேசுவின் நாளை பார்த்துட்டான். பிதா தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுப்பதையும் திரும்ப குமாரனை அவர் பெற்றுக்கொள்வதையும் அவனுக்கு காண்பிச்சிட்டாரு. ஒரு சோதனை வருதுன்னா அதனோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். காமிச்சிட்டாரு. அதான் அவ்வளவு விசுவாசம். அதான் அப்படி பேச முடிந்தது. அதுதான் அவ்வளோ விசுவாசம்னு சொல்லுவேன். அதுதான் பாஸ்டர் அவனை அப்படி பேச வச்சுச்சுன்னு சொல்லணும். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் அவனை அப்படி பேச வச்சுச்சு. எது பாஸ்டர்னு கேட்குறீங்களா? அங்கே சிலுவையை பார்த்துட்டா, சிலுவையில் அவர் அறையப்படுறதை பார்த்துட்டா, பிதா தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கறத பார்த்துட்டா. அதோடு மாத்திரம் இல்லை, ஒப்பு கொடுத்த குமாரனை 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறத பார்த்துட்டான். அவர் காமிச்சிட்டாரு. இவன் பார்த்துட்டான். அது விசுவாசமாக ஆவியில் கலந்துருச்சு. ஏய் இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வருவோம். மகன் கேட்குறான், தேவன் நீங்கள் யாரை பார்த்தா பார்த்து கொள்வார்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தால், சிலுவையில் ஒப்பு கொடுத்த பிதாவின் அன்பை பார்த்தால், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவை பார்த்தால், 3ஆம் நாள் தம்முடைய குமாரனை ரோமர் 1 உயிரோடு எழுப்பி தம்முடைய குமாரன் என்று நிரூபித்ததை பார்த்தால் உங்கள் விசுவாசம் வேற அளவில் வெளிப்படும். நோ ஜீசஸ், நோ ஃபெய்த். நோ ஜீசஸ் ரெவலேஷன். நோ லவ் ஆஃப் டாடி. நோ கிரேஸ் ரெவலேஷன். You can't walk in supernatural. பிசாசை எதிர்க்க அங்க திராணி உடையவர்களாய் இருக்க முடியாது. எப்பேற்பட்ட விசுவாச சோதனையிலும் நீங்கள் வெற்றி எடுப்பீர்கள். இயேசுவை பார்த்தால், சிலுவையில் அறையப்பட்ட அவரை பார்த்தால், அவர் உபதேசத்தை கேட்டால், அவருடைய போதனையை கேட்டால், பவுலுடைய ரெவலேஷனை வாசித்து புரிந்து கொண்டால், நீங்கள் உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங் ஆகிறீங்க.